ஜெயிலர் 2வில் ரஜினிக்கு வில்லனாகும் பாலிவுட் நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்பொழுது லோகேஷ் கனகராஜின் கூலி திரைப்படத்தில் நடித்து முடித்திருக்கிறார். இப்படத்தில் ரஜினியின் போர்ஷன்ஸ் முடிவடைந்துள்ள நிலையில் மற்ற படப்பிடிப்பு இன்னும் சில வாரங்களில் முடிவடைய இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அல்லது அக்டோபர் மாதம் இந்த படம் வெளியாகும் என கூறப்படுகிறது. இதுவரை இப்படத்தின் ரிலீஸ் தேதி இன்னும் உறுதியாக அறிவிக்கவில்லை. விரைவில் கூலி டீசரில் இந்த படத்தின் ரிலீஸ் தேதி வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு இயக்குனர் நெல்சன் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினி காம்போவில் வெளியான திரைப்படம் தான் ஜெயிலர். குறைவான எதிர்பார்ப்புகளுடன் வெளியான இப்படம் பிரம்மாண்ட வெற்றி பெற்றது. கிட்டத்தட்ட 700 கோடி வரை வசூலித்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது ஜெயிலர். படத்தில் பணியாற்றிய பலருக்கும் பரிசுகளை வாரி வழங்கியது சன் பிக்சர்ஸ் நிறுவனம். இந்நிலையில் தற்போது ஜெயிலர் படத்தின் 2ஆம் பாகம் தயாராக உள்ளது. இதன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ப்ரோமோ வீடியோவாக வெளியிட்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து ஏப்ரல் மாதம் இப்படத்தின் படப்பிடிப்பு துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதையடுத்து முதல் பாகத்தில் வில்லனாக விநாயகன் மிரட்டிய நிலையில் ஜெயிலர் 2ஆம் பாகத்தில் வில்லனாக நடிக்கப் போவது யார் என்ற கேள்வி இருந்து வந்தது. பிரபல பாலிவுட் நடிகர் ஒருவர் இப்படத்தில் வில்லன் ரோலில் நடிப்பதாக ஒரு தகவல் கிடைத்துள்ளது. ஆனால் அந்த பாலிவுட் நடிகரின் பெயர் அறிவிக்கவில்லை. கண்டிப்பாக ஒரு மாசான நடிகராகவே இருப்பார் என சில செய்திகள் வருகின்றன. இதற்கு ரஜினியும் டபுள் ஓகே சொன்னதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. தற்பொழுது வெளியான தகவலின்படி ஷாருக் கான் முக்கிய ரோலில் நடிக்க உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே கூலி படத்தில் அமீர் கான் நடித்துள்ளார். அட்லி இயக்கும் பாலிவுட் படத்திலும் சூப்பர் ஸ்டார் நடிக்க இருப்பதாக செய்திகள் வெளியாகின. தற்போது ஷாருக் கானும் ரஜினியுடன் நடிக்க இருக்கிறாராம். இதனை பற்றி இன்னும் அதிகாரப்பூர்வ செய்தி வெளியாகவில்லை. பல பாலிவுட் நடிகர்கள் சூப்பர் ஸ்டாருடன் நடிக்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஜெயிலர் 2 திரைப்படத்தின் படப்பிடிப்பு அடுத்த வாரம் துவங்கும் என்றும் தேனி, கோவா போன்ற பகுதிகளில் இப்படத்தின் படப்பிடிப்பு நடைபெற இருப்பதாகவும் தகவல் வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.